வரவேற்று அவர்களை பாராட்டி சிறப்பு செய்யும் சேர்க்கை விழா. இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அன்பு பெற்றோர்களே, உங்கள் அனைவரையும் மறுபடியுமாக எங்கள் பள்ளியின் சார்பாக வருக வருக என வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். அதற்கு அடுத்ததாக எங்கள் பள்ளியின் அன்பிற்கினிய ஆசிரியர் பெருமக்கள், அன்பு மாணவ செல்வங்கள், இந்த விழாவை சிறப்புற செய்ய உழைத்த அனைத்து நல் உள்ளங்களையும் இந்த இனிய மகிழ்ச்சியான வேளையிலே வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். இப்பொழுது அரசு பள்ளி வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம் என்பதை இங்கே நிரூபித்துக் கொண்டிருக்கிற பள்ளிதான் நமது பழையப்பேட்டை மாநகராட்சியினுடைய தொடக்கப்பள்ளி. இந்த மாநகராட்சி தொடக்கப்பள்ளியினுடைய கடைசியா கைது இந்த மாநகராட்சி தொடக்கப்பள்ளி பழையப்பேட்டையினுடைய வளர்ச்சி பாதையினுடைய மற்றொரு மைல்கல் தான் இந்த மாணவர் சேர்க்கை விழா. இந்த மாணவர் சேர்க்கை விழாவானது இன்றைக்கு திருநெல்வேலி நகரில எந்த பள்ளியிலும் இவ்வளவு சிறப்பாக சீரும் சிறப்புமாக பெருமைப்படுத்தவில்லை. ஆனால் அந்த பெருமை உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதை நான் பெற்றோர்களுக்கு கிடைத்த பெருமையாக கருதுகின்றேன். ஏனென்று சொன்னால் இந்த பள்ளியை இந்த திருநெல்வேலி நகரிலேயே, ஏன் இந்த மாவட்டத்திலேயே ஒரு சிறந்த பள்ளியாக முன்னெடுக்க வேண்டும். அப்படி அந்த சாதனையை நிகழ்த்தி இன்றைக்கு தமிழக அரசு வழங்கக்கூடிய கல்வித்துறையில் வழங்கக்கூடிய அத்துணை விருதுகளையும் இந்த பள்ளி பெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படி பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிற இந்த பள்ளிக்கு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, அவர்களோடு இணைந்து இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு, இந்த பள்ளியினுடைய வெற்றிக்கு அவர்களுக்கு தலைமை ஆசிரியருடைய உழைப்பு, ஆசிரியர் பெருமக்களுடைய ஒத்துழைப்பு, இவைதான் இந்த பள்ளியை ஒரு சிறந்த பள்ளியாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. எத்தகைய விருது கிடைத்தாலும் அந்த விருதினை தலைமை ஆசிரியர் எனக்கான விருது என்று ஏற்றுக்கொள்ளாமல், இது எனக்கான விருது அல்ல, எங்கள் பள்ளிக்கான, எங்கள் ஆசிரியருக்கான விருது என்பதை அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விதத்தில் இன்றைக்கு ஆசிரியர் பெருமக்களும் தலைமை ஆசிரியரும் இணைந்து இந்த பள்ளியை இன்றைக்கு வளர்ச்சி பாதைகளை கொண்டு சென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இந்த வளர்ச்சி பாதையில் இன்றைக்கு நடக்கக்கூடிய விழா மாணவர் சேர்க்கை விழா. அப்ப மாணவர் சேர்க்கை விழா என்பது இவன் இந்த குழந்தையானது ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய முக்கியமான தருணம், கற்றலினுடைய முக்கியமான தருணம். ஒரு அறிஞர் சொல்லுவார், என்ன சொல்றார்? ஒருவன் கற்காமல் இருப்பது பிறக்காமல் இருப்பதற்கு சமம் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த மாணவன் இந்த வயதில கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும்? கற்க வேண்டும். ஆகவே அந்த கற்கக்கூடிய அந்த சூழலை உருவாக்கக்கூடிய இடம்தான் இந்த பள்ளி. இதுவரை இவன் பள்ளிக்கு 2 ஆண்டு காலமோ 3 ஆண்டு காலமோ இங்க வந்திருக்கலாம். எல்கேஜி, யூகேஜி, அதுக்கு முன்னால ப்ரீகேஜியும் படிச்சிருக்கலாம். ஆனால் இனி அடுத்து வரக்கூடிய நிலைதான் இவன் முறையான பாடத்திட்டத்தோடு படிக்கக்கூடிய முறையான கல்வி. அந்த முறையான கல்வியை 5 வயது என்கின்ற ஒரு உயரிய சிந்தனையோடு இன்றைக்கு அவன் டைரக்டா 1ஆம் வகுப்புல வந்து சேர்த்தோம்னா அவனை சிறந்த மாணவனாக உருவாக்குவதில், கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கிறதுங்கிறதுக்காக இவன் முன்னாலேயே ஒரு 2 வருஷம் நம்மகிட்ட வந்து படித்தா அவன் இன்னும் சிறப்பாக சிறந்த மாணவனாக கல்வியிலே உருவெடுப்பான் என்கின்ற ஒரு பெரும் முயற்சியோடு இன்றைக்கு அவர்கள் இந்த எல்கேஜி யூகேஜியை துவங்கி அந்த மாணவர்களை கொடுத்துட்டீங்கன்னா போதும். அந்த கல்வியை கொடுப்பதற்கு தான் இந்த பள்ளி உங்களுக்கு தயாராக இருக்கிறது. அதுவும் எந்த விதமான பொருள் செலவும் இல்லாமல், ஒரு பைசா கூட இந்த பள்ளிக்கு நீங்கள் செலவு செய்ய வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட நிலையில் அவனுக்கு புக்கா, யூனிஃபார்ம், ட்ரெஸ், காலை உணவு, மதிய உணவு, செப்பல், அவனுக்குரிய ஸ்காலர்ஷிப், இதே போல விழாக்கள், ஆண்டு விழாக்கள், ஒவ்வொரு விழா. ஒரு மாணவன் பள்ளிக்கு ஆப்சென்ட் ஆகிறான், லீவ் போடுறான்னா யார் காரணம்? அவன் மட்டுமா காரணம்? ஒரு பிரேயர் நடக்குது, அவன் பிரேயருக்கு சரியான நேரத்துக்கு வரல, அதற்கு யார் காரணம்? அன்றைக்கு வகுப்பறையில் சில பேர் ஹோம்வொர்க் எழுதிட்டு வரல, அதற்கு யார் காரணம்? அவன் மட்டுமா காரணம்? இல்லை, பெற்றோர்களும் தான். சூடா சாப்பிட்டு
அது போலதான் பிரேயருக்கு வரணும். சரியான நேரத்திற்கு அனுப்புங்கள். அதே போல சுத்தமான சீருடையில் அனுப்புங்கள். அதே போல ஹோம்வொர்க் வீட்டு பாடங்களை எல்லாம் செய்து முடிப்பதற்கு நீங்கள் அவளுக்கு உரிய ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். சாயந்தரம் வீட்டுக்கு வந்த உடனே உங்க மாணவன்கிட்ட கேளுங்க, என்னப்பா நீ ஸ்கூல் போனியா, டீச்சர் வந்தாங்களா, பாடம் நடத்தினாங்களா, படி எழுதுங்கிற வார்த்தையாவது நீங்கள் என்ன செய்யணும், பயன்படுத்த வேண்டும். ஆகவே லீவு போடணும்னா நீங்க பள்ளிக்கூடம் லீவுனா எங்கேயும் கூட்டு போகணும். பள்ளிக்கூட நாட்கள்ல வேற எங்கேயும் என்ன செய்யக்கூடாது, கண்டிப்பாக கூட்டு போக கூடாது. கல்யாணத்துக்கு போனேன், காதுகுத்துக்கு போனேன், அதெல்லாம் நீங்க போய்க்குங்க. அவனை எங்கேயும் என்ன செய்ய வேண்டாம், கூட்டு போக வேண்டாம். ஆக பெற்றோர்களை நீங்கள் இந்த ஆசிரியர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்றி எதுன்னு சொன்னா, சரியான நேரத்திற்கு அனுப்ப வேண்டும். அதே போல விடுப்பு இல்லாமல் அனுப்ப வேண்டும். அதே போல அவர்களுக்கு என்ன செய்ய, வீட்டு பாடங்களை முறையாக செய்து அனுப்ப வேண்டும். இப்படி அனுப்புகிற பொழுது இந்த ஆசிரியர் பெருமக்களுடைய கல்வி இன்னும் சிறக்கும். ஆகவே பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளை ஒரு சரியான இடத்துல, ஒரு சரியான பள்ளியில நீங்கள் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர்கள். ஆகவே அதற்கு உங்களுக்கு முதற்க நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த பள்ளியுடைய கட்டிட வசதியானது இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு விட குறைவாக இருக்கிறது. மாணவருடைய எண்ணிக்கை நேர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆக இந்த கட்டமைப்பு வசதிகளை நாம் மேம்படுத்த வேண்டும். பள்ளி கட்டிடமானாலும் சரி, கழிப்பறையானாலும் சரி, வேற அந்த சத்துணவு கூடமாக இருந்தாலும் சரி, இதை அனைத்துமே நம்ம என்ன செய்யணும், மேலும் விரிவுபடுத்த வேண்டும். இங்க சேர்க்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. ஏன்னா நமது திருநெல்வேலி நகரத்திலேயே மாணவர் எண்ணிக்கை அதிகமாக உள்ள ஒரே பள்ளி இந்த பழையப்பேட்டை மாநகராட்சி பள்ளி தான். ஆகவே இந்த பள்ளியில இன்னும் கட்டமைப்பு வசதிகளை கூட்டணும். அதற்கு நமது தலைமை ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக நமது இங்க ஆணையாளர் அவர்களை அணுகி அந்த முறையான தபால் தான் கொடுத்திருக்காங்க. அதனால விரைவில் இதற்குரிய கட்டட வசதிகள் வரும். பள்ளி கட்டடம், வகுப்பறை கட்டடத்தை கட்ட போறாங்க. அதே மாதிரி கழிவறைகளை, லெட்டின் பாத்ரூம் கட்டுவாங்க, சத்துணவு கூட கட்டுவாங்க. இப்படி தொடர்ச்சியாக இந்த பணிகளையும் நமது தலைமை ஆசிரியர் அவர்கள் அவருடைய வேலைகளுக்கு மத்தியில் நான் தலைமை ஆசிரியர்கிட்ட கேட்டிருந்தேன். ஆக அதெல்லாம் நம்ம தேர்தல் அறிவிப்பு வந்ததனால் நாம் இவ்வளவு எளிமையாக இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த பள்ளி வளர வேண்டும், மேலும் வளர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். ஒரு தூய்மையான தண்ணீர், அதாவது பியூரஸ்ட் வாட்டர் ஃபார்ம் வந்து மழை துளி தான். இந்த மழை துளி மேல இருந்து கீழே விழும்போது கவனிச்சுக்கோங்க, ஒரு மழை துளி சாக்கடையில விழுது, ஒரு மழை துளி வயல்வெளியில விழுது, இன்னொரு மழை துளி ஆற்று தண்ணீர்ல விழுது, இன்னொரு மழை துளி கடலில தன்னுடைய வாயை திறந்து வைத்திருக்கின்ற ஒரு சிப்பி ஆயிஸ்டர் கொண்ட விழுது. இந்த 4 இடத்துல விழுந்த மழை துளிகளும் ஒன்றுதான். ஆனா விழுந்த இடங்கள் வேறுபட்டது. ஒன்று சாக்கடை, ஒன்று வயல் நிலம், இன்னொன்று ஆற்று தண்ணீர், இன்னொன்று கடல். கவனிச்சுக்கோங்க, விழுகிற மழை துளி ஒண்ணுதான், இடம் வேறுபடுகிறது. சாக்கடையில விழுகிற மழை துளி என்னதான் மாறுகிறதுன்னா சாக்கடையா தான் மாறுது. வயல்வெளியில விழுகிற மழை துளி நல்ல நெல்மணிகளை விளைவிக்க உதவுகிறது. ஆற்று நீரில விழக்கூடிய மழை தண்ணீர் எல்லாருக்கும் தாகம் இருக்கிற தண்ணீராய் உதவுகிறது. ஆனா இந்த கடல்ல சிப்பி இருக்கு பார்த்தீங்களா, ஆயிஸ்டருக்குள்ள விழக்கூடிய மழை துளி வெளியேற பெற்ற ஒரு முத்தாய் மாறுது. ஏன்னா அவ்வளவு பாதுகாப்பான இடத்துக்குள்ள இருக்கு, 2 அடுக்கு பாதுகாப்புக்குள்ள இருக்கு. அதே மாதிரிதான் எதிர்காலத்துல முத்துக்களாய் ஜொலிக்க போகிற இந்த மாணவ செல்வங்களுக்கு 2 அடுக்கு பாதுகாப்பு வேணும். ஒண்ணு நாங்க, இன்னொன்னு நீங்க. பெற்றோர்கள் தான் முதல் ஆசிரியர், நீங்க தான் முதல் ஆசிரியர், நாங்க 2வது ஆசிரியர்கள். நீங்க முதல் ஆசிரியரா இருக்கீங்க, நாங்க 2வது ஆசிரியர்களா இருக்கோம். நீங்க முதல் பெற்றோரா இருக்கீங்க, பள்ளியில நாங்க 2ஆம் பெற்றோர்களாக இருக்கிறோம். நம்ம 2 பேரும் சொல்லி கடவுளை பிரார்த்தித்து எதிர்காலத்துல இந்தியாவின் தூண்களாக, தலை சிறந்த பொறியாளர்களாக, தலை சிறந்த மருத்துவர்களாக, ஆசிரியர்களாக, தலைவர்களாக, வாழ்வாங்க வாழ்வீர்களாக சொல்லி பெற்றோர்களாக, ஆசிரியர்களாக, வட்டார கல்வி அலுவலராக உங்களை வாழ்த்துகிறோம்.